சேகா ஸ்தோத்திரம் சுவாமி. பல விண்ணப்பங்களை ஏறெடுக்க கிருபை சேகா ஸ்தோத்திரம் சுவாமி. பாடல்கள் எடுக்க கிருபை சேகா ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுது ஒரு விசை கூட எங்களை நோக்கி பாரும் சுவாமி. நாங்கள் பாவிகளும் நீசருமாய் இருக்கிறோம் சுவாமி. எங்கள் பாவங்களை எல்லாம் சொட்டு இரத்தத்தால் தயவு செய்து கழுவி ஒரு முறை கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. நான் உமது வார்த்தைகளை மட்டும் தியானிக்க கிருபை செய்யும் சுவாமி. எங்கள் மனசை எல்லாம் ஒருமுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து என்ன தீம்ல நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பாவம். இந்த தீம் வந்து ஒரு பாவம், பொறாமை. சரியா? இந்த பொறாமை வந்து அ பைபிள்ல பேசப்பட்ட 2வது பாவம். 2வது பாவமான ஒரு சின்ஃபுல் இன்சிடென்ட் பைபிள்ல. கிட்டத்தட்ட ஒரு 3வது பக்கத்திலேயே வந்துருது. 3 பேஜ், 4த் பேஜ்லயே இத பத்தி கிளியரா வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாவம் என்ன அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும். மனுக்குலம் ஃபுல்லா பாவத்துல விழுந்ததுக்கு காரணம் ஆதாம், ஏவாள் செய்த பாவம். ஃபர்ஸ்ட்டு கீழ்ப்படியாமை, அதற்கப்புறம் இச்சை, அதற்கப்புறம் கூட்டு சேர்ந்து பாவம் செய்யறது, அப்புறம் பாவத்தை அறிக்கையிடாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதோட விளைவு என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லா சந்ததியாக அந்த பாவ குணங்கள் வந்து மனுக்குலத்துக்கு வந்துவிட்டது. இன்னைக்கு வரை அது நம்மள வந்து ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. அது முதல் சொல்லப்பட்ட பாவம். இந்த 2வது சொல்லப்பட்ட பாவம் என்ன அப்படின்னா, பைபிள்ல பொறாமை. எல்லாருக்குமே நல்லா நல்லா நமக்கு தெரியும். காயின், ஆபேல். ஸோ இந்த இன்சிடென்ட் நமக்கு தெரியும். கிளியரா போட்டிருக்காங்க. இன்னொன்னு நான் வந்து நானும் ஜெமியும் அத இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் அதில பார்க்கும்போது, பொறாமை, எரிச்சல், ஜெலஸ் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே வேர்ட் ஜெலஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் பைபிள்ல. ஸோ அந்த பொறாமைய பத்திய 3 விதமான குறிப்புகள வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காயின், ஆபேல் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா, இது ஏதோ தொழில் போட்டி, பொறாமை அப்படின்னு கிடையாது. அல்ல படிப்புலயோ, விளையாட்டுலயோ அந்த மாரி ஒரு அவங்க லைஃப் ஸ்டைல்ல வந்த ஒரு பாவம் கிடையாது. இது வந்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினதுல வந்து பாவம். சரிங்களா? இப்போ ஆதியாகமம் 4:5ல போட்டிருக்கு. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, இது வந்து ஜெலஸ். ஓகேயா? அவன் முகநாடி வேறுபட்டது. அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? அதாவது உனக்கு ஏன் பொறாமை உண்டாயிற்று அப்படின்னு பார்த்துக்கலாம். உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அப்போ காயின் அடுத்த வசனம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியும் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். சரியா? இதான் அந்த இன்ஸ்டன்ட். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு 2 பேரும் பலி செலுத்துறாங்க. மேபி இந்த இன்ஸ்டன்ட் நடக்கிறது வந்து ஒரு ஜெபப்பறை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவருக்கு பலி செலுத்துறது எங்கேயும் செலுத்தியிருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான இடம் அந்த காலத்துல உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஈவன் வித்தின் சர்ச் ஒரு பொறாமை வருது. இது காரணம் என்னன்னா அக்செப்டன்ஸ். சரியா? கடவுள் வந்து ஒண்ண அக்செப்ட் பண்றாரு. ஏன்னா அந்த காணிக்கை நல்லா இருந்துச்சு. மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, காயின் வந்து கொஞ்சம் சோம்பேறியா இருந்திருக்கலாம். ஒழுங்கா உழைக்காம இருந்தனால அவனுக்கு பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். அல்லது அவன் முழு மனதோட ஆண்டவர்ட்ட அன்பு செலுத்தாம காணிக்கை கொடுத்துருக்கலாம். இதான் மெயின் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் அன்பு கூர்ந்து, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்பு கூர்ந்து தான் நம்ம எல்லா வேலையுமே செய்யணும். நம்ம நம்ம ஆண்டவர் நம்மள சபிப்பார்ன்னு சொல்லியோ, அல்லது நம்ம நரகத்துக்கு போவார்ன்னு சொல்லி இந்த இன்டென்ஷன் அல்லது எல்லாம் ஒரு பாரம்பரியமா நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சோம்னா, இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். முழு மனதோட செய்யாம, அவன் வந்து ஒரு நல்ல பங்கை வந்து ஆண்டவருக்கு காணிக்கையா செலுத்தல. சோ அது கடைசியில அப்படி பொறாமையான ஆண்டவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆபேலோடத அவர் ஆசீர்வதிச்சாரு, அவரை ஏற்றுக்கொண்டாரு. ஆனா அவனுக்கு வந்து பொறாமை வந்துருச்சு. அந்த பொறாமையோட லெவல் கூட 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 பொறாமை கோவமா மாறியும், கோவம் ஒரு ஷார்ட்கட்டா மாறும், ஒரு டிஸ்கஷனா மாறி இருக்கு, ஒரு டிபேட்டா மாறி இருக்கு. கடைசியில அது கொலையா முடிஞ்சு போச்சு. இந்த கொலையோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஆதாம் ஏவாள் பாவம் எல்லாரும் இச்சைக்குள்ளாக்கியதோ, எல்லாரும் கீழ்ப்படியாமைக்குள்ளாக்கியதோ, அதே மாதிரி இது என்ன அப்படின்னா, அதோட பாருங்களேன், அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆதியாம் 4:11. நீ நிலத்தை பயிரிடும் போது தன் பலனை கொடுக்காது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய். நீ நல்லா இதை யோசித்து பாருங்க. இதுதான் இப்ப நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. நமக்கு வேலை பார்க்குற இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸ்ட்ரெயின் இருக்கு. நம்ம ஏகப்பட்ட இதுக்கு அலைய வேண்டியிருக்கு. ஒரு சின்ன விஷயம் வந்து ஈஸியா நமக்கு கிடைக்க மாட்டேங்கி, நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல இது எல்லாத்துக்கும் காரணம் காயினுக்கு ஆபேல் மேல வந்த பொறாமை. அந்த பொறாமைய அவன் தன்னை விட்டு அகற்றணும்னு நினைக்காம அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவன் கொலை செஞ்சது. சோ இந்த பொறாமை வந்து ஒரு முக்கியமான ஒரு பாவமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதை பத்தி நான் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆஹ் ஆஹ் இதுல இதுல பாத்தீங்கன்னா,
ஒரு ரொம்ப ஒரு நீதிமொழிகள் நீதிமொழிகள் 27:4 இதுல பாத்தீங்கன்னா 3 இன்சிடென்ட் சொல்றாங்க. அதுல பொறாமை வந்து எந்த ரேட்டிங் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உக்கிரம் கொடுமை உள்ளது. உக்கிரம்னா நமக்கு பயங்கர கோபம் யார் மேலயா வருது. ஒரு பெரிய ஏதோ ஒரு மேபி நமக்கு பிடிக்காத ஒருத்தங்க செய்யறாங்க. அது மாதிரி அது உக்கிரம் கொடுமை உள்ளது. கோபம் நிஷ்டூரம் உள்ளது. நிஷ்டூரம்னா துவசம் பண்ணுதுன்னு அர்த்தம். கோபத்துல என்ன வேணாலும் நம்ம கண்மூடி திறக்கிற நேரத்துக்குள்ள எது வேணாலும் நம்ம நடந்து முறிஞ்சிடலாம். பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? அது கடைசி ரேட்டிங். அதுக்கும் மேல துவசம், கோபம், உக்கிரம், அதோட மோசமான பாவம் என்ன அப்படின்னா பொறாமை அப்படின்னு இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நான் ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பொறாமைங்கிற பாவம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் யாரு கூடயுமே இதுவரை பொறாமப்பட்டது இல்ல அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்ம சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒருத்தவங்க மேல அல்லது ஏதோ ஒரு ஃபேமிலி மேல நமக்கு வந்து ஒரு பொறாமை இருக்கத்தான் செய்யும். ஆனா இது பொறாமை வந்து ஒரு மிக முக்கியமான பாகம். இது கிறிஸ்டியன் நம்மளோட லைஃப்ல இருந்து கட்டாயம் இது வந்து அகற்றப்பட வேண்டும். இப்ப பொறாமைங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஒரு சின்ன பிள்ளை பாத்தீங்க அப்படின்னா அம்மா தூக்கி ஒரு 6 மாசம் 8 மாசம் குழந்தைய அம்மா தூக்கி வச்சிருப்பாங்க. அதை இறக்கி விட்டுட்டு இன்னொரு குழந்தைய தூக்குனாங்கன்னா அந்த பிள்ளை ஓன்னு கத்தும். அதான் குணம். ஆனா அதுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸ் இருக்காது. அது பாவம் அப்படின்னு தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ஜோனஸ், ஜெகு, ஜானு, அப்புறம் நம்ம இந்த சின்ன லெவல்ல பொறாம குணம் இருந்தாலும் அது பாவம் அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த ஸ்டேஜை தாண்டின பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த குணம் வந்து பாவம். ரைட்டா? இது பொல்லாதது, இது கடவுளுக்கு பிடிக்காது, இது பைபிளுக்கு வந்து எதிரானது, எல்லாமே தெரியும். சரியா? அதனால இந்த பாவத்துல எல்லாருமே விழுந்திருப்போம். ஆனா கட்டாயம் இந்த பாவத்துல வந்து அகற்றப்பட வேண்டும். அது நம்ம பிறகு பார்ப்போம். சோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து காயின் ஆபேல். 2வது ரொம்ப ஒரு பெரிய இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு இடையான பொறாமை கதை. கரெக்டா? இது 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல இருந்து 1 சாமுவேல் 31வது அதிகாரம் வரை கிட்டத்தட்ட 13 அதிகாரங்கள்ல வந்து இந்த டியூவல் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம பைபிள்ல. பாத்தீங்கன்னா இதுல இன்வால்வ் ஆன 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. சவுல் அதுல அந்த பார்ட் வந்து யாருன்னா சவுல். தாவீதுக்கு எந்த பொறாமையும் கிடையாது. சவுல் அவரோட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஸ்டைல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 10:22 அவர் ரொம்ப ரொம்ப தாழ்மை உள்ளவர். அவன் அதுல ஒரு வசனம் போட்டிருக்கு. அவன் இங்கே வருவானோ என்று அவர்கள் விசாரித்த போது அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அதாவது அவன் அரசனா இது பண்ணியாச்சு. அவன் ஒன்னும் ஃப்ரண்ட் லைன்ல வந்து நான் தான் அரசன் வாங்க அப்படின்னு சொல்ல அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். எனக்கு இது வேண்டாம். அவ்வளவு ஒரு ஷைப் டைப்பு, அவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு டைப். அதே மாதிரி அவனுக்கு எதிராக சில மக்கள் வந்து பேசுறாங்க ஒரு இன்ஸ்டன்ட்ல. அது 1 சாமுவேல் 10:27 இருக்கு. அவனோ காது கேளாதவன் போல்றான். அதெல்லாம் வேண்டாப்பா நமக்கு, நம்ம வந்து ஆண்டவர் சொல்றதை கேட்போம் அப்படின்னு ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு ஆள். 2வது அவர் பெரிய தீர்க்கதரிசி. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 10:10 அவன் தீர்க்கதரிசிகளோட இருந்தான், தீர்க்க தரிசனம் சொன்னவன். சோ இப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனுக்கு யார் மேல கோபம் பொறாம வந்துச்சு? தாவீது மேல பொறாம வந்துச்சு. சரியா? இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 37:1 வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் 37:1 ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும். சவுலுக்கோ காயினுக்கோ பொருந்துறது இல்ல, அத்தனை பேருக்கும் நமக்கு பொருந்தும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. இங்கிலீஷ் பைபிள்ல பொறாமையா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரிய சித்தி உள்ளவன், காரிய சித்தி உள்ளனா நம்மளோட ஸ்மார்ட்டா இருக்கிறவன், நம்மளோட இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவன், நம்மளோட ஒரு வேலை கொடுத்த வேலையை திறம்பட முடிக்கிறவன். இது யாரா வேணா இருக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சவுல் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எஸ்டாப்ளிஷ்டு கிங். 2வது அவரோட சன் ஜோனத்தான் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்டு கிங். 2வது 2 பேருமே பெரிய வாரியர்ஸ். எஸ்பெஷலி நம்ம வந்து சவுல் அது தாவீது கோலியாத்து கொன்னதை மட்டும் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முந்தின 2 அதிகாரத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஜோனத்தான் தனி ஒருவனா ஒரு மலை மேல ஏறி அடுத்த சைடு இறங்கி பெலிஸ்தர்ன்னு நினைக்கிறேன் அவங்க மேல சண்டை போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வருவான். இவங்க எல்லாம் பெரிய வாரியர்ஸ். மேபி நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா அந்த அந்த நேரத்துல ஆண்டவர் சவுலை செலக்ட் பண்ணது காரணம் மேபி he was நம்பர் 1 வாரியர், மேபி ஜோனத்தான் நம்பர் 2. ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ் கிங்டத்துல எஸ்டாப்ளிஷ்டு கிங். ஆனா அந்த நேரத்துல தாவீது எதுவுமே கிடையாது. அவன் குடும்பமும் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவன் யாருன்னே யாருக்குமே தெரியாது. ஆனா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் சொன்ன உடனே அவனுக்கு மத்த நேரத்துல எல்லாம் அவனுக்கு வரல காரிய சித்தி. அவன் வந்து தன்னை ஒரு பெரிய வாரியர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஓகே, நான் ஒரு எஃபிஷியன்ட், நான் ஒரு திறமையானவன் அப்படின்னு சவுலும் நினைச்சிட்டு இருக்கும் போது தாவீதை பத்தி இப்படி பாடுறாங்க.
அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் கோலியாத்துங்கிற கொன்று ஒரு பெரிய வெற்றியை சொல்றான். அவனுக்கு அன்னைக்குதான் பொறாமை ஆரம்பிக்கிறது. ஸோ நம்மளோட பெட்டரா எக்ஸிக்யூட் பண்றவங்க, ஸ்கில்ஃபுல்லா உள்ளவங்க, திறமை உள்ளவங்களை பார்க்கும்போது நம்ம கட்டாயம் கோபப்பட்டிருப்போம், எரிச்சல் பட்டிருப்போம். சில சமயம் நானும் இது வந்து உங்களுக்குன்னு பேசிட்டு இருக்கல, நான் எனக்குன்னு பேசியிருக்கேன். நம்ம அவங்கள பத்தி சில தவறான விஷயங்களை பேசுவோம். ஈவன் அவங்கள பத்தி ஒரு ஷார்ட்கட்ல நம்ம அவங்கள பீட் பண்ணலாமா, முந்தி போலாமா நினைப்போம். அல்லது அவங்க செய்யற தவறுகளை நம்ம பெருசுபடுத்தி மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம். அட்லீஸ்ட் நம்ம மனசுலயா நினைப்போம். இதெல்லாம் பொறாமையில அடுத்த ஸ்டெப்ல நமக்கு வர்ற விஷயங்கள். இதே சவுலுக்கும் வந்துச்சு. அவன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுன்னு பார்த்தான். ஒரு தடவை பாத்தீங்கன்னா 2 பேரும் இது பண்ணிக்கிடுவாங்க. கெட்டி பிடிச்சு அழுவான். ஐயோ நான் உனக்கு தப்பு செய்யறேனேன்னு சவுல் வந்து கெட்டி பிடிச்சு அழுவான். சரி, அதுக்கப்புறம் மறந்துட்டானு பார்த்தா அடுத்த மேபி 1 இயரா என்னன்னு தெரியல, அந்த இயருக்குள்ள திருப்பியும் அவனை ஒரு வேட்டையாட போறது போல அவன் வேட்டையாட புறப்படுவான். அந்த பொறாமை வந்து அவனை உருக்களிச்சுட்டே இருந்துச்சு. அதனாலதான் அவன் அந்த ஆவியால் பிடிக்கப்பட்டான். எல்லா அடுத்த இன்சிடென்ட்ஸ் வந்து அவன் நடந்துச்சு. அது அவன் ஒரு கிங்டம். அது மட்டும் இல்ல, ஒரு அருமையான வாரியர், ஒரு அருமையான கேரக்டர் ஜோனத்தானே நம்ம இழந்துட்டோம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு மெயின் பொறாமை. சோ அந்த 2வது இன்ஸ்டன்ட் நான் இங்க சொல்றது என்ன அப்படின்னா, காரிய சித்தி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாம் நம்மளோட ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் நம்ம பார்த்தோம்னா அந்த காரிய சித்தி உள்ளவர்கள் மேல் நான் கட்டாயம் பொறாமப்படுவோம். நான் கூட ஒரு இன்சிடென்ட் சிம்பிளா சொல்ல, எனக்கு பயங்கர பொறாம வரும். காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கும்போது 2 பேர் மேல பயங்கர பொறாமப்பட்டிருக்கேன். 10ஆம் கிளாஸ்ல வந்து மோகன்குமார்னு ஒரு பையன், அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது லட்சுமண பாண்டியன் ஒரு பையன். இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட். ஒரு கிளாஸுக்குள்ள நம்ம உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருந்தோம்னா எனக்குலாம் பொறாமையா இருக்கும். அவனுக்கு மட்டும் ரொம்ப புரியும். வாத்தியார் ஒண்ணுதான் நடத்துவாரு. அவன் இத்தனைக்கும் புக்கை கூட திறக்க மாட்டான். ஆனா அவனுக்கு ரொம்ப விஷயம் புரியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சம்மு கொடுத்தாங்க, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அவன் திங்க் பண்ணுவான். அப்ப எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். ஈவன் இந்த 2 பேருமே என் மேல ரொம்ப அன்புள்ளவங்க. அவங்க எனக்கு எந்த தீவினையும் செஞ்சது கிடையாது. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. மோகன்குமார் வந்து எனக்கு அவ்வளவு தூரம் சப்ஜெக்ட்ல ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனா எனக்கு அவன் மேல பொறாம வரும். இதான் இந்த பொறாமையில உள்ள ஒரு பெரிய விஷயம். நம்ம மேல கோபப்படாதவங்களுக்கு, நமக்கு எந்த தப்பையும் நம்ம மேல பண்ணாதவங்களுக்கு, நம்ம கூட எந்த கான்ஃபிளிக்டும் இல்லாதவங்க மேல இந்த காரிய சித்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நமக்கு பொறாம வந்திருக்கும். சோ இந்த பொறாமையும் நம்ம இந்த பொறாமையில இருந்து நம்ம வந்து வெளிவரும். சரியா? சரி, இப்ப 3வது ஒரு இதான் வந்து பைபிள்ல சொல்லப்பட்ட மிக ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பொறாமைக்குள்ள ஒரு இன்ஸ்டன்ட். இதோட நம்ம வந்து இதை நிறைவு செய்வோம். கரெக்டா? இது என்ன பொறாமை? 3வது என்ன அப்படின்னா, அனைத்தையும் படைத்த இறைவனின் சொந்த குமாரனுக்கு கல்வாரி என்ற தீர்ப்பு கொடுத்தது பொறாமை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ வசனம் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருந்துச்சு. அதுல மத்தேயு 27:14-17 பாத்தீங்கன்னா பிலாத்து சொல்றான், ஒரு புறஜாதி மனுஷன் வந்து வேதபாரகர் பரிசேயர்களை யோசித்து சொல்றான், பொறாமையினால் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று அறிந்து. இதுல நல்லா பாத்துக்கணும், ஆண்டவரை அடிச்சு துன்பப்படுத்தினது வந்து கொள்ளக்காரங்களோ அல்லது கள்ளர்களோ அல்லது வரைமுறை தெரியாம வளர்க்கப்பட்டவங்களோ கிடையாது. வேத பாரகர் பரிசேயர், அண்ணா, காய்பா, கமாலியேல், இவங்க எல்லாருமே அந்த இன்ஸ்டன்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. மேபி நீங்க அண்ணா காய்பாட்டெல்லாம் அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து என்ன இருந்திருக்கும்? சங்கீதங்கள் இருந்திருக்கும், நீதிமொழிகள் இருந்திருக்கும், அப்புறம் ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகவும், உபாகமும் இருந்திருக்கும். மேபி அண்ணாட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா உபாகமும் 1ஆம் அதிகாரத்துல இருந்து லேவியராகமும் கடைசி வசனம் வர மேபி பாராம தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் 2வது நம்ம ஆண்டவர் வந்து நசரேயர் தெரிஞ்சிருக்கோம். அந்த காலத்துல ஏகப்பட்ட நசரேயர்கள் வந்து இருந்தாங்க. நசரேயர்கள்லாம் திராட்சரசம் குடிக்க மாட்டாங்க, ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க. ரைட்டா? நியாயப்பிரமாணம் முழுவதையும் கரைச்சு குடிச்சிருப்பாங்க. ஒரு பலி எப்படி செலுத்தணும் அப்படின்னா அவ்வளவு, ஏன்னா தேர் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆல்சோ. ஸோ அவ்வளவும் தெரிஞ்சவங்க, ஆண்டவரை மேசியான்னு உணர்ந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு தெரியுது. அவங்க பலர் தீர்க்கதரிசிகளா இருந்திருப்பாங்க. ஏன் ஆண்டவர் மாதிரி சுகம் கொடுக்குறவங்களா கூட இருந்திருப்பாங்க. ஆண்டவரை ஆனா மேசியான்னு அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா பொறாம. ஏன்னா ஆண்டவர் வந்து நிஜமாவே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்திட்டு வந்தார். அதனால ஏகப்பட்ட மக்கள் அவர் கூட சேர்றாங்க. அவர் அப்பதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவம் வந்து அறிவிக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணமும் அறிவிக்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது புரிந்திருந்தும் அதை அக்செப்ட் பண்ண தெரியல. அவரை மேசியான்னு அக்செப்ட் பண்ண தெரியல. பொறாம. ஏன்னா அந்த மக்கள் அதுவரை அவங்க எல்லாருமே இந்த அண்ணா, காய்பா, கமாலியல் இவங்களதான் வந்து ஒரு பெரிய ஹை பிரீஸ்ட். இப்ப நம்ம ஏகப்பட்ட பிரசங்கியாரை நம்பி நாடி போறோம் இல்லையா? அதே மாதிரி அவங்களும் அந்த காலத்துல அவங்க சொல்றதான் வேத வாக்கு, அவங்க சொல்றதா சரி, அவங்க ஒரு சட்டம் சொன்னாங்கன்னா அதான் சரி, இப்படித்தான் அவங்கள நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள அவ்வளவு ஒரு பெரிய லெவல்ல வச்சிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் நியாயப்பிரமாணம் உண்மையாக சொல்ற அன்பு,
மனிதர் மேல் பிரியம், பூமியிலே சமாதானம், இதைத்தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாரு. ஒவ்வொரு மக்களோடையும் உட்கார்ந்து இதைத்தான் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார், எஸ்டாப்ளிஷ் இருந்தார். ஆண்டவரோட கிங்டத்தை, நியாயப்பிரமாணத்தை தான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஆண்டவர் வேற எதையுமே, ஏன்னா பல இடங்கள்ல சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை முடித்து வைக்கதான் ஆண்டவராகிய கிறிஸ்து வந்தார். உண்மையா அது என்ன சென்ஸோட சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் ஆண்டவர் வந்து சொன்னார். ஆனா அவங்களுக்கு இப்போ வந்து பல மக்கள், யூத மக்கள், புறஜாதியர்கள் எல்லாரும் அவரை பின்பற்றி போறாங்க. அவரோட அற்புதங்கள் மட்டுமல்ல, அவர் பாவத்தை பத்தி சொல்றாரு. உண்மையா பாவம் என்னன்னு சொல்றாரு. அந்த பாவத்துல இருந்து திரும்பும் போது அவங்களுக்கு உண்மையான சமாதானம் கிடைக்குது. சோ அவங்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமாறாங்க. இவங்களுக்கு வந்து பொறாம வந்துருச்சு. பாத்தீங்களா? சோ அப்ப பாருங்களேன், ஒரு ஹை பிரீஸ்ட் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவ, நியாயப்பிரமாணத்தை நல்லா அறிஞ்ச, மேபி இதை நம்ம கிறிஸ்டியன்ஸ் கூட சொல்லிக்கலாம், நம்மள கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த விஷயத்துல. ஆனா நம்ம வந்து பொறாமப்படுது. இதே மாதிரி அப்போஸ்தலர் 13:45 யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். நீங்க பல இன்ஸ்டன்ட்ல பாத்தீங்கன்னா, பவுலோட நிருபங்கள், அப்போஸ்தலர்ல பாத்தீங்க அப்படின்னா, அவர் கூட கான்ஃபிளிக்ட் வந்தது எல்லாமே யூதர்கள் தான், நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சவங்க தான். புறஜாதிகள் அவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இவங்க தான் கடைசி வரை, அப்போஸ்தலர் பவுலோட இன்ஸ்டன்ட்ல ஆரம்பிச்சு கடைசி அதிகாரம் அப்போஸ்தலர்ல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், பவுல ரோம பேரரசுல சிறைச்சாலையில போட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு இன்சிடென்ட்டோட முடியும். ஆக்சுவலா எனக்கு அது என்ன, வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடைசி அதிகாரத்துக்கு பிறகு மேபி ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ்ல ரோம பேரரசன் பவுல வந்து சிறைச்சேதம் செஞ்சு விட்டுறான். என்ன கேஸ் அப்படின்னு கேட்டா, பவுலுக்கும் ரோம பேரரசுக்கும் எந்த கேஸுமே கிடையாது. கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல்டு பை யூதர்கள், நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சவங்க, பைபிளை தெரிஞ்ச அப்படின்னு வச்சுக்கலாமே, நம்மள மாதிரி பைபிளை தெரிஞ்சவங்க, அவங்களோட பொறாமையினாலதான் கடைசியில ஆண்டவர் வந்து கல்வாரியில போனார். ஆனா அதுல நமக்கு எல்லாருக்கும், அவரை ஒப்பு கொடுத்தவங்க வச்சவங்க எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை வந்து நமக்கு அருளி செய்தார். சரியா? சோ அதனாலதான் நீங்க ஒரு பாத்தீங்கன்னா, பாவத்தோட லிஸ்ட் இருக்கு, ஒரு அருமையான ஒரு அதிகாரம் இருக்கு. நீங்க அது எல்லாருமே வீட்டுல கூட ஒட்டி போடலாம், பிள்ளைகளுக்கும் அதை பாராம படிக்க சொல்லலாம். கலாத்தியர் 5:5, கலாத்தியர் 5வது அதிகாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எல்லா சின்ஸும் சொல்லியிருக்காங்க. ஆண்டவரோட இது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளையில இருந்து சாகிற வரை உள்ள அத்தனை இந்த சின்ஸுக்கு நானும் பல முறை யோசிச்சு பார்த்தேன். அதுல வந்து 20 கேம் விளையாடுறாங்க. இந்த 20 பாவத்தை தவிர வேற பாவமே நீங்க சொல்ல முடியாது. எல்லா பாவத்தையும் அதுல வந்து வரிசைப்படுத்துறாங்க. நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்மளை காயப்படுத்திட்டு இருக்கிற, துன்பப்படுத்திட்டு இருக்கிற, நம்மளால மத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க எல்லாத்துக்கும் காரணமான 20 பாவங்கள். அதுல இந்த பொறாமைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, 2 டைம் வருது. இந்த பொறாமை வந்து 2 டைம் அந்த 20ல வந்து வருது. நீங்க வாசித்து பாருங்க. 5வது அதிகாரம் 21, 26 இந்த 2 வசனத்திலையும் நமக்கு வருது. அதாவது 2 இதா வருது. பொறாமைகள்னு ஒரு தடவை வருது 21ல, 26ல ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும். சோ 20ல 2 இடத்துல சொல்லப்பட்ட பாவம் வந்து இந்த பொறாமை. சரியா? இப்போ நம்ம இப்போ வளர்க்குற கட்டாயத்துல இருக்கும், பிள்ளைகள் எல்லாம் நம்ம வளர்த்துட்டு வரோம். இந்த பொறாமைக்கு காரணமே என்ன அப்படின்னா, மெயினா காம்படிஷன். ஒரு வேர்டு சொல்லுவாங்க, அந்த வேர்டு வந்து ஆக்சுவலா வெரி அன்ரியலிஸ்டிக் ஆர் ஃபால்ஸ் வேர்ட். என்னன்னா ஹெல்த்தி காம்படிஷன் அப்படிம்பாங்க. ஒரு காம்படிஷனுமே ஹெல்த்தியா இருக்காது. அதாவது தனி மனிதர்களுக்கு இடையேயான எந்த போட்டியும் பொறாமை இல்லாமல் இருக்காது. அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு வளரும் போது மெயினா தோல்வி வரும்போது வெற்றி பெற்றவர்களை பார்த்து ஒரு பொறாமை வரும். படிப்புல வரும், விளையாட்டுல வரும். ஏன் சர்ச்சில் வந்து நம்ம சண்டே கிளாஸ்ல ஒரு டிராமா நடத்தணும்னா, அல்லது சண்டே கிளாஸ்ல ஒரு வசனம் சொல்றோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் சப்போஸ் 2வது ரேங்க் வந்துச்சுன்னா ஒரு பொறாமை வரும். பெற்றோர்களுக்கும் வரும், அந்த பிள்ளைகளுக்கும் வரும். நம்ம வந்து அந்த வளர்ப்புக்கும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எப்பவுமே நம்பர் 1 வரணும், அது கோயில் காம்படிஷனா இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கக்கூடாது. அப்படி ஒரு இடத்துல தோத்தா அந்த வெற்றி பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சது சரிதான், அவங்க உங்களோட நல்ல டேலண்டட் பீப்புள், ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வளர்க்கணுமே இல்ல ஒன்னாலும் முடியும், அடுத்த தடவை நீ அவங்கள ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை திணிக்க கூடாது. ஏன்னா பொறாம குணம் எல்லாருக்கும் உள்ளது. ஆனா நம்ம வீட்டுல நம்ம வளர்க்கப்படும் போது நம்ம பிள்ளைகள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பொறாமப்படுறது தப்பு, தேவனுக்கு விரோதமானது. கலாத்தியர் 5ல 2 முறை சொல்லப்பட்டது, பரலோக ராஜ்யத்துல இருந்து நம்ம பிரிப்பது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். எந்த ஒரு காரணத்தினாலையும் யாரையும் வின் பண்ணணும், யாரையும் முந்தித்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷ விதைய நம்ம பிள்ளைகள் மனசுல தூவக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. இன்னும் கடைசியில ஒரு மேப்பிங்கோட சொல்லி முடிக்கிறேன். அது எனக்கு மத்தேயு 5வது அதிகாரத்துல
அந்த பொறாம பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை அட்டாக் பண்ணும். ஒண்ணு வந்து ஆஹ் அஹ் தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒரே நிமிஷம் அந்த வசனத்தை நான் வாசிடுறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டியை கிளியர் கட்டா எஸ்டாப்ளிஷ் பண்றது மத்தேயு 5:6-7. மத்தேயு 5 பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சப்போஸ் நமக்கு யார் மேலேயாவது பொறாம இருக்குன்னா அது அகெயின்ஸ்ட். நம்மளால ஆவியில எளிமை உள்ளவங்கன்னா மற்றவங்களை அக்செப்ட் பண்றவங்கன்னு அர்த்தம். ஆவியில் எளிமையா தாழ்மையா இருக்கிறவங்க, இதெல்லாம் நடந்து போறவங்க, செருப்பு போடாம போடாதவங்க எல்லாம் இல்ல, மற்றவங்களை அக்செப்ட் பண்றவங்க. மற்றவங்களோட லைஃப் ஸ்டைல, மற்றவங்களோட சில கொள்கைகளை, சில மேனரிசம்ஸை அக்செப்ட் பண்ணி அவங்க கூடயும் சந்தோஷமா மனசளவுல இருக்கிறவங்க தான் ஆவியில் எளிமை. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நம்ம ஒருத்தர் மேல பொறாமப்பட்டோம் அப்படின்னா கட்டாயம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க முடியாது. சோ இது எப்படின்னா பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப ஆவியில் எளிமை இல்லாதவர்கள் நம்ம யார் மேல பொறாமப்பட்டோம் அப்படின்னா பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இல்ல. 2வது 5வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். நிச்சயமா சாந்த குணம், இது நமக்கே புரியும் இல்லையா? சாந்த குணமும் பொறாமையும் ஆப்போசிட். நமக்கு சாந்த குணம் இருந்துச்சுன்னா மத்தவங்க மேல பொறாம வராது. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த பொறாம பாவத்துல இருந்து விடுபடணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பலமுறை ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணாதான் இது போகும். ஆனா போகணும். ஏன்னா இது பைபிள்ல சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு பாவம்.